ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்க எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே நம்ம கிட்ட இருக்க பொருளாக இருக்கட்டும், மனுஷங்களா இருக்கட்டும், எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்கு இது வேணும், எனக்கு இந்த நபர் வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும், இவ்வளோ காசு வேணும் அப்படின்னுட்டு எல்லாமே நம்ம தாங்க உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால தான் அது நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க வந்துட்டு தானாலாம் எதுவுமே நடக்கிறதுக்கு நம்ம உலகம் ஒன்றும் அந்த மாய லோகம் கிடையாது. ஸோ வந்துட்டு இருக்கிறது எல்லாமே மாயை தான். ஆனால் நம்ம வந்து ஒரு பெரிய மேஜிக் மேன்லாம் கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இருக்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் இல்லையா? இப்ப எண்ணம் என்ன, சிந்தனை என்ன, இந்த ரெண்டு விஷயத்த நம்ம பயன்படுத்தி தான் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்றோம். அப்படிங்கும் பொழுது சில நாள்லயே நமக்கு அது போர் அடிக்குது, இல்ல வந்து அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படின்னா அதுக்கு எப்படி அப்ப நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்காங்கங்க. அது ரொம்ப ரொம்ப பாவமான விஷயம். அவங்களெல்லாம் நினைச்சாலே உண்மையாலுமே கஷ்டமா இருக்கு. எப்படிதான் அவங்க அந்த டிப்ரெஷன்ல இருக்காங்க? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், அது நடக்காம போயிருக்கோம், இல்லை எங்கேயாவது ஏமாந்துருப்போம், யாராவது நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்படி எல்லாமே அந்த ஒரு அட்டாச்மெண்ட் சார்ந்து இருக்கிறதுனால நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்கும். அந்த டிப்ரெஷன்ல ஓவர் திங்கிங் நிறைய போட்டு கைமையான் இருக்கும்னு வைங்க நம்ம மண்டை. இப்ப அப்படி இருக்கிற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு வீடியோஸ் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல விஷயம். இல்லைங்க அவ்வளோ இல்லை, ஆனா எனக்கு ஓவர் திங்கிங் மட்டும் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, திங்கிங்னா என்ன, தாட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணுங்க. எப்பவுமே மனம் அப்படிங்கிறதோட வேலை நமக்கு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். எப்படி எண்ணத்தை கொடுக்கும்? நம்மளோட 5 சென்சஸ் யூஸ் பண்ணி கொடுக்கும். கேட்குறோம், பேசுறோம், டேஸ்ட் பண்றோம், தொட்டு பார்க்குறோம். இது எல்லாத்தையுமே வச்சுதான் நமக்கு வந்து ஒரு எண்ணத்தை கொடுக்கும். இப்ப டக்குன்னு ஒரு பாட்டு கேக்குது அப்படின்னா அந்த பாட்டை நம்ம எங்க கேட்டோம், எந்த சூழ்நிலையில இதுக்கு முன்னாடி கேட்டோம், அந்த பாட்டுல வந்த நடிகர்கள்லாம் யாரு, அந்த பாட்டு அப்ப நமக்கு ஏதாவது நம்ம லைஃப் கூட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா, ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா அப்படின்னு உடனே இவ்வளவு எண்ணத்தை கொடுக்கும் இல்லையா? ஒரு பாட்டுக்கு அத்தனை எண்ணம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை விஷயத்த கேட்கிறோம் இந்த 5 சென்சஸ் யூஸ் பண்ணி. மனம் வந்து எப்ப அடங்குதோ அப்பதான் நமக்கு அந்த எண்ணம் வராது. மனம் எப்ப அடங்கும்? நம்ம செத்து போயிட்டோம்னா அடங்கும். அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம வந்து இறக்குற வரைக்கும், நம்ம உடம்புல மூச்சு போயிட்டு வந்துகிட்டு இருக்க வரைக்கும் நம்ம மனம் வெறுது இயங்கிட்டு தான் இருக்கும். அந்த மனம் நம்ம அடங்கணும்னு சொல்லி தானே இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ண சொல்றோம், தவம் பண்றோம். இது எல்லாமே பண்ணும்பொழுது மனம் வந்து அந்த ஒரு தண்ணிக்குள்ள போட்டு முக்கி வச்சா என்ன ஆகும்? நமக்கு மூச்சு விட முடியாம எவ்வளவு கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி ஆயிடுது மனம். அதனாலதான் நம்மள அந்த 5 சென்சஸ் யூஸ் பண்ணி நீ அதை நினைச்சுப்பாரு, இதை நினைச்சுப்பாரு, நீ எதையாவது ஒண்ணு கண்ணை மூடி இருந்தோம் அப்படின்னாலுமே அந்த தாட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அப்போ நம்ம கண்ணை மூடி இருந்தா கூட அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய விஷயங்கள் லைஃப்ல வந்திருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே நம்ம அந்த சும்மா உட்கார்ந்து இருக்க நேரத்துல கொடுக்கும். ஏன்னா அது வந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்குது. அது தப்பான்னு கேட்டா கிடையாது. இப்ப இதயம் எப்படி துடிச்சிட்டே இருக்கிறது அது அதோட கடமையோ அதோட வேலையோ. மனதோட வேலை வந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறது, நமக்கு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது. இதை இன்னும் வந்து டீட்டெயில்டா பார்க்கணும்னா, அப்படி ஒரு எண்ணம் எப்படி உருவாகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும்னா, நான் வந்து இங்க உட்காந்துட்டு இப்ப எதையாவது ஒன்று பாக்குறேன், ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு போட்டோ பாக்குறேன்னா அந்த போட்டோல யாரெல்லாம் இருக்காங்க, அந்த போட்டோ எடுத்த இடம் எங்க இருக்கு, அதுக்கு நம்ம எப்படி போயிருப்போம், அதெல்லாம் நான் பார்த்துட்டு அப்படியே வந்து யாராவது எனக்கு நெகட்டிவா ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அந்த போட்டோல இருக்கவன் அன்னைக்கு என்ன அப்படி பேசினான்ல அப்படின்னு உடனே அங்க போகும். அப்புறம் அவன மாதிரியே வேற யாராவது நமக்கு லைஃப்ல பண்ணியிருப்பாங்க, அந்த ஆள் அன்னைக்கு அப்படி பண்ணான்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், உடனே அங்க போகும். அப்புறம் அங்கிருந்து அப்படி அந்த ஆள் போட்டிருக்க ஷர்ட் எங்க எடுத்திருப்பான், அந்த ஷர்ட் நல்லா இருக்கே, அப்ப நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தோமே அதே அந்த கடையில எடுத்தோம், அப்ப அந்த கடையில ஒண்ணு நெகட்டிவா நடந்தது என்னாச்சு, இப்படின்னு ஒண்ணுத்துக்கும் சம்பந்தமே இல்லாம அது பாட்டுக்கு தறிக்கெட்டு ஓடும் மனம் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ ஆனா அப்படி ஓடுற மனம்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் நம்மளை கூட்டிட்டு போகுமே தவிர பாசிட்டிவா கூட்டிட்டு போகவே அதுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஒரு ட்விஸ்ட்ங்கிறது இங்கதான் இருக்கு. மனம்க்கு எது பிடிக்கும்னா, நம்ம ரொம்ப ஹைப்பரா எந்த வேலையை செய்யறோம், ரொம்ப ஓவர் இன்ட்ரெஸ்டடா ஹைப்பரா எதை செய்யறோமோ அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ நெகட்டிவா நம்ம இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் இல்லையா? அந்த டைம்ல தான் அத்தனை உணர்வுகளையும் நம்ம அதிகம் கொடுக்குறோம். அதனால மனதுக்கு அது தேவைப்படுது. ஒருவேளை நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற விஷயங்களை அடிக்கடி ஒரு நல்லது யாருக்காவது பண்ணும் போதோ இல்ல யாருக்காவது ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க உங்களோட அந்த ஹைப்பர் ஆக்டிவா நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா மனம் வந்து அந்த நல்ல விஷயங்களை கொடுக்கும். அன்பார்ச்சுனேட்லி மனசுக்கும் தெரியல, அது நமக்கும் தெரியலங்கிறதுனாலதான் மனம் நமக்கு நெகட்டிவான ஒரு சிந்தனைகளையே திரும்ப திரும்ப கொடுக்கறதுக்கு ரீசன் அதுதான். மனசு வந்து
அடங்கணுங்க, எனக்கு வந்து எண்ணம் வந்து நெகட்டிவா வரக்கூடாதுங்க, அதுக்காக நான் சாக வாங்க முடியும்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. நாம வந்து அவேர்னஸ் யூஸ் பண்ணணும். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ பார்த்தேன், அந்த போட்டோல ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அப்ப அந்த ஆள் வந்து என்னைய வந்து இன்சல்ட் பண்ணிட்டான் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு தேவையில்லாம போட்டோவை பார்த்ததோட நான் வாய முடிக்கிட்டு என்னோட அடுத்த வேலையை பார்க்க போயிட்டா பிரச்சனை இல்லை. இப்படி எந்த எண்ணம் வந்தாலும் அதை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை உட்கார்ந்து அது என்ன வந்தது, இப்போ என்ன எண்ணம் அதுன்னு நீங்க உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அன்வான்டா, அதாவது நீங்களே அது பின்னாடி போயிடுவீங்க. அது உங்களை கூட்டிட்டு போயிடும். ஒரு 1/2 மணி நேரம் 20 1/2 மணி நேரம் கூட்டு போயிடும். சுத்தி இருக்க எல்லா நெகட்டிவையும் அட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப உங்களை எங்க கூட்டிட்டு போச்சு அங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து வெளியே வரைக்கும் இன்னும் ஒரு 2 நாள் ஆகும். சரிங்களா? இதுதான் தாட்டோட ஒரு ஆயுள் காலமே பாத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தாங்க. இன்னுமே இது உங்களுக்கு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஏரியால குடியிருக்கீங்க, ஒரு பெரிய காம்பவுண்ட் வச்சிருக்கீங்க, போர்ட்டிகோ மாதிரி கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. போர்ட்டிகோல ஒரு மாநாடு மாதிரி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, கூட்டமா ஒரு 1000 பேர் மேல போயிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் போறத நீங்க வேடிக்கை தான் பாக்குறீங்க. அதுல ஒரு 4 பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணுவீங்க? அந்த 4 பேரை கூப்பிடுவீங்க, உள்ள வாங்க, வந்து உட்காருங்க, டீ சாப்பிட்டு போலாம், காஃபி சாப்பிட்டு போலாம், லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னுட்டு அந்த 4 பேரை கூட்டிட்டு போய் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, உங்களுக்கு ரொம்ப லைஃப்ல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களால உங்களுக்கு பல நன்மைகள் நடந்திருக்குன்னு வைங்க. அவங்கள நீங்க செலக்ட் பண்ணி உள்ள கூப்பிட்டு போறீங்க, எல்லாமே உங்களுக்கு பணிவிடை செய்றீங்க, உபசரணைகள்லாம் செய்றீங்க, செஞ்சு முடிச்சுட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுறீங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கீங்க. இது ஒரு சினாரியோ. அதே மாதிரி கதவை திறந்து வச்சுட்டு போன 1000 பேத்தையும் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நீங்க வீட்டுக்குள்ள விட்டு 1000 பேத்துக்கு சாப்பாடு செஞ்சு 1000 பேத்துக்கு டீ வச்சு கொடுத்து காஃபி வச்சு கொடுத்து அவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சு அவங்களெல்லாம் நீங்க வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க? அதே தான் இங்க பண்ண. சோ நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம், உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அந்த ஓப்பன் மைண்டா கதவு அந்த மனசப்பதான் திறந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி 1000 எண்ணம் வந்துட்டு இருக்கு நமக்கு. அதுல உங்களுக்கு தேவையான எண்ணம் எது? இப்ப எனக்கு வந்து அன்னைக்கு போகும்போது வண்டியில இருந்து நான் கீழே விழுந்துட்டேன்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறமா அந்த சாரி ஒண்ணு வாங்கணுங்கிற எண்ணம் வருது. ஐயோ அவருக்கு வேற அமௌண்ட் கொடுக்கணுமேங்கிற எண்ணம் வருது. பையனை ஸ்கூல்ல இருந்து நான் பிக்கப் பண்ணுமேங்கிற எண்ணம் வருது. இத்தனையும் எண்ணம் வருது. இதுல எது எனக்கு தேவையான எண்ணம் நான் ஃபில்டர் பண்ணும். ஓகே, பையனை வந்து இப்போ கொஞ்ச நேரத்துல நான் கூப்பிட போகணும், அப்ப நான் டகன்னு வேலையை முடிக்கணும், முடிச்சுட்டு டக்குன்னு நான் போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு வந்துடணும். இப்ப இந்த 4 எண்ணத்துல எனக்கு அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு தேவையான உண்மையாவே நான் செய்யக்கூடிய எண்ணம், வேலை, இல்லைங்களா? அப்படி நீங்க ஃபில்டர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த 1000 பேர்த்தையும் நீங்க கண்டுக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த 4 பேர் சொன்னேன் இல்லையா, அந்த 4 எண்ணம் எது உருப்படியான எண்ணமோ அதை மட்டும் நீங்க வந்து பார்க்க தெரிஞ்சுக்குவீங்க. 1000த்துல எது உங்களுக்கு தேவையானதுங்கிறத நீங்க ஃபில்டர் பண்ண தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்காக இங்க வந்து அந்த 1000 பேரும் அவங்களா வாலண்டரியா உள்ள வருவாங்களான்னு கேட்டா அப்படி எல்லாம் வரமாட்டாங்க. நீங்க கூப்பிடாம அந்த எண்ணங்கள் உள்ள வராது. அப்போ கண்ட்ரோல் யார் கையில இருக்கணும்? உங்க கையில இருக்கணும். எப்போ நீங்க ஆட்டோ பைலட் மோட போட்டு உக்காண்டிங்களோ முடிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். சோ அவேர்னஸோடவே இருக்கணும். ஆட்டோ பைலட் மோட்ல இருந்தாலும் அவேர்னஸோட வாழும் பொழுது நம்ம நல்லாவே வாழ முடியும். இதுதான் அந்த தாட்டு திங்கிங் அப்படிங்கிறதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட உருப்படியை மேனிஃபெஸ்ட் பண்றதுங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, அது எப்படின்னா நீங்க வந்துட்டு லைஃப்ல மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா எடுத்தோன்னெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண போக கூடாது. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய அஜெண்டாஸ் இருக்கு. நீங்க யூனிவர்ஸ் கிட்ட ஒரு விஷயம் கேட்க போறீங்கன்னா அது நிஜமாவே உங்களுக்கு லைஃப்ல தேவையா? அது வந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்க? அது வராம இப்ப இருக்கீங்களே, இது உங்களுக்கு எப்படி இருக்கு? வந்ததுனால யாருக்காவது ஏதாவது மாற்றம் நடக்க போதா? இல்ல உங்க லைஃப்ல உங்களுக்கு மாற்றம் நடக்க போதா? அது நல்லதா இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது கெட்டதா இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்படிங்கறத எல்லாத்தையுமே நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். நிச்சயமா அது உங்க லைஃப்ல வேணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்க அதை மேனிஃபெஸ்டே பண்ணணும். இல்லைங்க, எனக்கு வந்து இப்ப பிடிச்சிருக்கு, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், ஆனா காலப்போக்கில் எனக்கே அது வந்து பேக் ஃபயர் ஆகுது, இல்லை எனக்கே அந்த அந்த பொருளோ அந்த நபரோ அந்த விஷயம் எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு தானா அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வரும். எப்படி வரும்னா அந்த அன்னைக்கு அந்த அப்படி ஒரு பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் டே 1 பிரச்சனை அப்போ உங்களுக்கு அது வராது. இன்னையிலிருந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்றீங்க இல்லையா, அந்த பாசிட்டிவா இருக்கிறது, ஒரு விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது, மனம் போன போக்குல போகாம அப்படியே அந்த கயிறு உங்க கையில இருக்கணும். மனசுங்கிற கயிறு உங்க கையில இருந்தா மட்டும்தான் நீங்க அதை வந்து சேனலைஸ் பண்ணி கரெக்டான வழியில கொண்டு போக முடியும். பாக்குறது எல்லாத்தையும் ஆசைப்பட்டுட்டு கேட்கறது எல்லாத்தையும் வாங்கிட்டு இதெல்லாம் தப்பு. சரிங்களா? இப்ப அதுக்காக ஆசைப்படக்கூடாதான்னு கேட்டா ஆசைப்படுறது தப்பே கிடையாது. அத்தனைக்கும் ஆசைப்படணும்னு சொல்லியிருக்காங்க தான். ஆனா இப்போ நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க லைஃப் மேனிஃபெஸ்ட் பண்றதுலயே போயிடும். அந்த நிம்மதியான ஒரு சிச்சுவேஷன் எப்ப வரும்னு கேட்டா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. சோ நம்ம மனசுக்கு எது வேணும், இன்னொன்னு மனம் சொல்ற எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எனக்கு ஒரு பொருள் தேவை இருக்கு அப்படின்னா, இப்ப ஏதாவது நீங்க ஆன்லைன் ஷாப்பிங்கே பண்றீங்கன்னா ஒரு பொருள் ஆசைப்படுறீங்களா, நான் வந்து கார்ட்ல போட்டுருவாங்க,
அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உண்மையாவே இது வந்து நான் ரெகுலரா பண்றது. எனக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ட்ரெஸ் ஏதோ ஒண்ணு நான் வாங்குறேன்னா அதை கார்ட்ல போட்டுருவேன். பார்த்துட்டே இருப்பேன். ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் அதை பத்தி நினைச்சு பார்ப்பேன். திரும்ப போய் போய் பார்ப்பேன். இப்படி வந்து என் கார்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பொருளை நான் போட்டு வச்சிருப்பேன். அது அமௌண்ட் அவ்வளோ காட்டும். ஆனா அந்த 30யுமே நான் வாங்க மாட்டேன். அப்புறம் நாளாக ஓகே இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம்னு நான் என்ன பண்றேன், டே 1 எனக்கு எது வேணும், இது கண்டிப்பா லைஃப்ல தேவைப்படுது, இந்த பொருள் எனக்கு தேவைன்னு நான் போட்டு வச்சிருப்பேன் இல்லையா, அதை வந்து ஒரு நாள் நான் டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா அது இப்ப தேவைப்படலையா எனக்கு அப்படின்னு யோசிச்சா, எனக்கு அந்த பொருள் மேல இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த பொருள்னால எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் என்னமோ வாட் எவர், அது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணிரும். சோ அத்தனை கார்ட்ல இருக்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சில விஷயங்கள் நம்ம அப்படி ரொம்ப ஆசைப்பட்ட விஷயத்த நான் டெலீட் பண்ணும்போது நான் என்ன நினைச்சுப்பேன்னா, பொருளுக்கே நம்ம மனசு இவ்வளோ நாள் தான் அப்படிங்கும் பொழுது, இந்த மனசுக்கு நீ என்ன கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்களே வந்துருவீங்க. ஸோ இன்னைக்கும் என் கார்ட்ல இருக்கும், ஆனா நான் போய் வாங்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். இது வந்து நான் அப்பப்போ என்ன செக் பண்ணிக்கிறதுக்காக இது பண்றது. நிஜமாவே நானே ஒரு ஆசையை கிரியேட் பண்ணுவேன். இந்த பொருள் இருக்கணும், நமக்கு கண்டிப்பா வேணும், நானே கிரியேட் பண்ணி நானே அதை தேடி நானே கார்ட்ல போட்டு வச்சுட்டு கண்டிப்பா நான் வாங்குறேனான்லாம் நானே டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்படி நம்ம செல்ஃப் டெஸ்ட் பண்ணும்பொழுது தான் ஒரு விஷயம் நிஜமாவே நமக்கு தேவை இருக்கா, நம்ம வாழ்க்கையில அதனால ஏதாவது மாறப்போகுதாங்கிறது எல்லாமே மத்தவங்க சொல்லி எல்லாம் நமக்கு தெரியாது. நம்மளே அதை வந்து பை பிராக்டிஸ்ல மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம பண்ற மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது சும்மா போற போக்குல எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு விஷயம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களோட எமோஷனு, உங்களோட டைம், உங்க லைஃப்ல ஒரு பகுதியை நீங்க அதுக்காக கொடுக்குறீங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேல உங்களுக்கு ஆர்வம் குறையுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்காது. அதுக்காக அந்த விஷயம் நாளைக்கு நமக்கு பேக் ஃபயர் ஆகுது, நாளைக்கு அதனால நமக்கு பிரச்சனை வருதுங்களே, இப்ப அதனால எனக்கு லைஃப் த்ரெட்டனிங்கே வருது, நான் எப்படி அதை வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அதுக்கு தான் முன்னாடி இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்றது. நம்ம மனசுக்கு எது தேவை, இப்ப இது நிஜமாவே தேவை இல்லையா, தேவை அப்படிங்கிற அந்த ஃபில்டர் பண்ணி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷனே நம்ம பண்ண மாட்டோம். அப்படியே அந்த கோ வித் த ஃப்ளோல போவோம். நான் வந்து உங்களை மேக்ஸிமம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னே சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு விட்டுருங்க, தானா வரும்போது உங்களுக்கு வரும். ஸோ இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திங்கிங், தாட்ஸ், அந்த மேனிஃபெஸ்ட் பண்றது இருக்கிற எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகும் நம்புறேன். தேங்க்யூ.